பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம் தொடங்கி 16 வரைக்கும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். சங்கீதம் 91 அதனுடைய 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், பாருங்களேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரிடத்தில் இந்த உலகத்தில் வாஞ்சையா இருக்கிறோம்? நம்முடைய வாஞ்சை என்ன? வாஞ்சை என்பது விருப்பம். இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால். வாஞ்சை இன்னைக்கு உலகத்தின் மேல, தகப்பன் வீட்டின் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, உறவுகள் மேல, சொத்துக்கள் மேல, இப்படி பலவிதமான வாஞ்சைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் அவன் மூலமாய் பேசுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். பாருங்களேன், ஒரு 8 ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது, நான் அவனை விடுவிப்பேன். பாருங்களேன், நான் அவனை விடுவிப்பேன். முதலாவது, விடுவிக்கிற ஆண்டவர். வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளை அவர் விடுவிக்கிறவர். இரண்டாவது பாருங்களேன், அந்த 14வது வசனத்தை வாசித்தால், அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். முதலாவது விடுவிப்பேன் என்கிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிறார். மூன்றாவது, மறு உத்தரவு நான் தருவேன் என்கிறார். மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும் போது, என்ன மகனே, என்ன மகளே அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை பார்த்து கேட்பாராம். அடுத்தது பாருங்களேன், நான் அவனோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் அவரிடத்தில் வாஞ்சையாய் இருப்போமானால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவனோடு கூட நான் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது, அவனை நான் தப்புவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்மை தப்புவிக்கிறவராய் வெளிப்படுகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். அடுத்தது பாருங்களேன், கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு ஹானர், நமக்கு ஒரு மரியாதையை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்களேன், அவனை நான் திருப்தி ஆக்குவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குவேன் அப்படிங்கிற ஒரு திருப்திகரமான ஒரு லைஃப், திருப்திகரமான ஒரு வாழ்வு. கடைசியா சொல்றாரு, அவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை நான் காண்பிப்பேன். இதெல்லாம் இந்த 8 ஆசீர்வாதங்கள் எதனால கிடைக்குது அப்படின்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினாலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த தற்பரிசோதனை ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன், ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்களுடைய வாஞ்சை எதை நோக்கி இருக்கிறது? யாரை நோக்கி இருக்கிறது? கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் நீ வாஞ்சையா இருந்தால் நான் உன்னை விடுவித்து, உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து, உன்னோடு கூட நான் இருந்து, உன்னை தப்புவித்து, கனப்படுத்தி, உன்னை திருப்தியாக்கி, உனக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாஞ்சை உலகத்தின் பக்கம் வேண்டாம், பொருள் பக்கம் வேண்டாம், பொண்ணு பக்கம் வேண்டாம், மண்ணு பக்கம் வேண்டாம். ஆண்டவர் பக்கம் நம்முடைய வாஞ்சையை வைத்து, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை பார்த்து உங்களுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துவீர்களேயானால், உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவீர்களேயானால், பின் வருகிற 8 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.